காரணம் என்னென்னா வந்து பிஜேபி நிறைய பேர் ஆர்எஸ்எஸ் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, பழந்தின்னு கொட்டை போட ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஏம் என்ன, எப்படியாவது ஒரு கட்சியோட சேர்ந்து கூட்டணி சேர்ந்து ஒரு சீட் 4 சீட்டு வாங்கி நம்ம எம்எல்ஏ ஆகிடணும். கட்சியை வளர்றதோ வளர்றதை பற்றி கவலை இல்லை நமக்கு. அண்ணாமலை மாற்றப்படுவாரோ இல்லையோ அது வேறு விஷயம். பட் அவர் கட்டாயமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. 1000 தலைவர்கள் பிஜேபிக்கு வரலாம், ஆனால் ஒரே ஒரு அண்ணாமலை தான் இருக்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மாற்றப்படுவாரா அண்ணாமலை பிஜேபி? டெஃபினட்டாக வந்து அவர் மாற்றப்படும் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு நமக்கு தோணுது. பட் 2 விஷயங்களை நம்ம வந்து கேள்விப்படுறோம். ஒன்று வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டாரு, கடிதத்தை வந்து கொடுத்துட்டாரு தலைமைக்கு அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. இல்லை நான் டெம்பரரியாக நான் லண்டனுக்கு போகிறேன், அங்கே போயிட்டு திரும்பி வந்த அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இருக்குது. பட் இது நம்ம ஓரளவுக்கு உண்மையாகவும் இருக்கலாம். அவர் ரிசைன் லெட்டர் கொடுத்துருக்கலாம்னு தோணுது. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அவரோட பேச்சு சம்டைம்ஸ் அது மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவரோட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு, நான் அரசியலில் இருக்கணுமா வேணாமான்னு சம்டைம்ஸ் நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறதான் பேசியிருக்காரு. ரொம்ப விரக்தியாக பேசியிருக்காரு. பட் அது மாதிரி பார்க்கும்போது ரிசைன் பண்ணியிருப்பாரு, சென்ட்ரல் கொடுத்துருப்பாங்க. பட் நட்டாவும் சரி ஷாவும் சரி அவங்க வந்து ஒத்துக்கலையோ அப்படிங்கிறதான் தோணுது. ஆனால் இப்போதைக்கு பார்த்தோம்னா தமிழ்நாட்டை பிஜேபி வந்து ஆள்றதுக்கு கரெக்டான அண்ணாமலை தான். அவர் விட்ட வேறமே கிடையாது. அவருக்கு நடுக்கிறாங்க 2 பேருமே சரி, டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி, 2 பேருமே வந்து அவரை கண்டா வந்து நடுங்கிறாங்க. கரெக்டாக எப்படியான இதை தூக்கணும் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உள்ளடி வேலையும் நடக்குது பிஜேபிக்குள்ளேயே நீங்கள் கவனித்து பார்த்தோம்னா. ஏன்னா காரணம் என்னென்னா வந்து பிஜேபி நிறைய பேர் ஆர்எஸ்எஸ் ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, பழந்தின்னு கொட்டை போட ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஏம் என்ன, எப்படியாவது ஒரு கட்சியோட சேர்ந்து கூட்டணி சேர்ந்து ஒரு சீட் 4 சீட்டு வாங்கி நம்ம எம்எல்ஏ ஆகிடணும். கட்சியை வளர்றதோ வளர்றதை பற்றி கவலை இல்லை நமக்கு அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமாகவும் இருக்குது. அது மாதிரி தான் வந்து பேசிக்கிட்டும் இருக்காங்க. பட் ப்ளஸ் இன்னொரு காரணம்னு பார்த்தோன்னா அண்ணாவோட வளர்ச்சியும் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. வெளிலேருந்து ஒருத்தர் கூட்டின்னு வராங்க, கூட்டின்னு வந்துட்டு அவரை பார்த்தோன்னா தலைமைக்கு உடனே வந்து சேர்றாரு. சேர்ந்து அடுத்த ஒரு கொஞ்ச நாள்லேயே துணை தலைவராக, அப்போ உடனே இது தலைவராகவும் ஆயிடுறாரு. ஸோ அப்படின்னும் போது நிறையா ஒரு எதிர்ப்பு நிறையா வர சான்சஸ். மற்றவங்களாம் கட்சியில் உட்காந்துருக்கா என்ன பண்ண போகிறாங்க, அவங்களும் வந்து ஆத்தமான டிஃப்ரெண்ட்டாக வரப்போகுது. அதுதான் நடந்திருக்கு அண்ணாமலை விஷயத்தில். பட் அவரை பொறுத்தவரை வந்து கட்சியை வந்து ஒரு brought it amongst the top 3 இன் தமிழ்நாடு அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது. படுத்துக்கிற கட்சியை வந்து கரெக்டாக மேலே தூக்கி நிறுத்தியிருக்காரு. தென் மாவட்டங்களில் நல்லா ஒரு நல்ல ஒரு ஆதரவு ஏற்படுத்தியிருக்காரு. மேற்கு மாவட்டங்களையும் வந்து பிஜேபி எப்பயுமே சப்போர்ட் இருக்குது. அதையுமே வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காரு. சீட்டு கன்வர்ஷன் இன்னும் பண்ணல. அவர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கட்சியாக துவக்கி 2 வருஷம் தான் ஆகுது. அப்படின்னும் போது உடனே வந்து நம்ம இது பண்ணுறாரு ரிசல்ட்லாம் வரும்னு எதிர்பார்க்க ரொம்ப இதுதான் கஷ்டம் தான். எக்ஸாம்பிள் சொன்னால் அண்ணாதுரை வந்து 1940 ஆரம்பித்தார் திமுகவை. ஆரம்பிச்சுட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 18 இயர்ஸ் ஆச்சு கட்சி வந்து ஆட்சிக்கு வரதுக்கு. அதுவுமே வந்து ஒரு ஃப்ளூக்கு தான் சொல்லணும். எம்ஜிஆர் அடிபட்டார், அந்த போஸ்டரை வச்சே வந்து அவங்க காமிச்சு அனுதாப ஓட்டை வாங்கி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. பட் அவங்களே எதிர்பார்க்கல ஆட்சிக்கு வருவோம்னு. ஏன்னா அண்ணாதுரையே வந்து எம்பிக்கு தான் நின்னார். அப்போ அவர் வந்து அசம்பிளிக்கு நிற்கல. அண்ணாதுரை திமுக ஜெயிக்கும்னு அவரே நம்பலை அண்ணாதுரையை. அதனால் அந்த மாதிரி தான் இருந்தது அந்த காலத்தில் திமுகவோட ஒரு ஃப்ளூக்கு தான் சொல்லணும். ஓயாத பொய் பிரச்சாரம். காமராஜர் வந்து அங்கே வச்சிருக்காரு, பணம் இங்கே வச்சிருக்காரு அப்படிலாம் பொய் பேசி இஷ்டமாக வந்து வாக்குறுதி, ரூபாய்க்கு 3 படி அரிசி, இப்படிலாம் வாக்குறுதி கொடுத்தா திமுக வந்து அந்த காலத்தில் ஆட்சிக்கு வந்தாங்க. ஸோ அதனால் அதே மாதிரி இங்கே வந்து பிஜேபி வந்து பொய்யான கொடுக்க முடியாது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் பவரில் இருக்காங்க. ஸோ வாய்க்கு வந்தபடியும் பேசி எதாவது சொல்லி பல்ப் வாங்க முடியாது பிஜேபி. அது கட்டாயமாக வந்து அது ஒரு பெரிய ட்ராபேக் தான். பட் இதனால் அது ஒரு நல்லது தான் வந்து. ஏன்னா சும்மா ஏன்னா அவங்கள பொறுத்தவரை வந்து நிறையா வந்து தேர் நாட் ப்ராமிசிங் டூ மச் பட் டெலிவரிங் லாட். என்ன ஒரு ட்ராபேக் பிஜேபியில் பார்த்தோம்னா வந்து அவங்க வந்து தைரியமாக சொல்லிக்க மாட்டேன்றாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கிறது. அதையே வந்து சொல்கிறதுக்கு தயக்கப்படுறாங்க அவங்க. அதுதான் பிஜேபி கிட்ட ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போது ஒரு உதாரணம் எக்ஸாம் மெட்ராஸ்லேயே பார்த்தோம்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. அபவ் 65க்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. எல்லாமே இலவசம். எவ்வளோ பேருக்கு தெரியும் அது இருக்குதுன்னு? சதர்பேட்டையில் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல். எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த இடம்? அந்த அட்வர்டைஸே பண்ணல பிஜேபி. நல்லா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி கவர்மெண்ட்டு வெளில சொல்லவே இல்லை. அந்த மாதிரி தான் இருக்குது பிஜேபியோட இது. அப்படி இருக்கும்போது எப்படி கட்சி வந்து இது வளரும்? ஸோ அந்த மாதிரி இருக்க சொல்ல அண்ணாமலை டெஃபினட்டாக வந்து வளர்த்துருக்காரு அவர். அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ப்ளஸ் அண்ணாமலை கிட்ட நான் வந்து ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறோம். கவனிச்சிங்கன்னா டில் 1989 வரைக்கும் டிஎம்கே வந்து கிட்டே வர முடியல, ஆட்சி கிட்டே வர முடியல. எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் வந்து கிட்டே வர 10 வருஷம் வந்து எம்ஜிஆர் தோற்று போயிட்டே இருந்தார் கருணாநிதி.
எம்ஜிஆர் காலம் அப்புறம் தான் வந்து திமுகவுக்கு வந்து சான்ஸ் கிடச்சிது. அதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாரை வளையம் வந்து அப்போ தான் வந்து கொண்டு வந்தாங்க. 1989 வந்து அண்ணாரை வளையம் வந்து திறந்து வச்சாங்க அப்போ திமுக. அது பவர் சென்டர், தமிழ்நாட்டுக்கு பவர் சென்டர் வந்து இந்த சைடில் தான் இருக்குது. போயஸ் கார்டன், கோபாலபுரம் அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு கட்சி அளவு வச்சாதான் வந்து நல்லா வளர முடியும் கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திமுகவும் இந்த பக்கம் தான் இருக்குது, அண்ணாரி வளையம். ஏடிஎம்கேவும் இதில் லாய்ட்ஸ் ரோட்டில் இருக்குது, சென்ட்ரலில் இருக்குது. ஸோ அந்த பக்கமாக பிஜேபி தன்னோட அலுவலகத்தை வந்து மாற்றணும்னா நமக்கு தோன்றது. சென்டிமெண்ட்லாம் சொல்கிறோம், ப்ளஸ் ஜோசியரே சொல்லிக்கலாம். பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஜேபி. ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்க கட்சி விஷயம் எங்கேயோ தீனங்களில் ஒரு இடத்துல தான் இருக்குது. அது வந்து ஒரு முக்கில் சொந்துக்குள்ளே எங்கேயோ இருக்குது. அது மவுண்ட் ரோடில் ஆஃபீஸை கொண்டு வரணும் பிஜேபி. ஸோ கட்சி அலுவலகத்தை மாற்றினாலே வந்து பிஜேபி வந்து டெஃபினட்டாக ஆட்சிக்கு வரலாம், இன்னும் நெருக்கமாக வரலாம், ஆட்சி கட்டத்துக்கு நெருக்கமாக வரலாம் அப்படிங்கிறதா நம்மளோட ஒரு இதுவாக இருக்குது. என்கிட்ட அண்ணாமலை வந்து அதிரடியாக பண்ணணும், அதான் யோசிக்கலாம். இன்னும் 2 இயர்ஸ் இருக்குது அடுத்த எலெக்ஷனுக்கு. அதுக்குள்ளே டெஃபினட்டாக வந்து அவர் கட்சியை இது பண்ண அலுவலகத்தை மாற்றலாம். அதை வந்து டெஃபினட்டாக பண்ண வேண்டிய ஒரு இது. ஏன்னா 1975 கருணாநிதி வந்து ஆட்சி கட்டில் விட்டு போனார். 77 தோத்தார் எம்ஜிஆர் கிட்ட, 80 தோத்தார், 84 தோத்தார். 89 தான் வந்து கட்சி 2 உடைஞ்சது ஏடிஎம்கே. அந்த இதில் வந்து வந்தார் திரும்பி ஆட்சி கட்டிலுக்கு. அப்புறம் திரும்பி 96 தான் வந்தார், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் நீங்கள் கவனிச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 எலெக்ஷன் தோற்று போனாங்க கண்டினியூஸாக டிஎம்கே. அப்படியே கட்சி சொந்து போகாமல் கருணாநிதி பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருந்தார், அது வேறு விஷயம். பட் அவன் கட்சி அலுவலகத்தை வந்து இங்கே மாற்றினாங்க பவர் சென்டர் கிட்ட. என்ன ஃப்ளூக்கா இல்லைன்னு தெரியாது. பட் பார்த்தோம்னா வந்து இந்த ஒரு ஜோசியை வந்து ஒத்து போகுது நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி. அவளை பொறுத்தவரை வந்து பிஜேபி குவார்ட்டர்ஸை வந்து இப்போ இந்த பக்கம் மாற்றலாம், அலுவலகத்தை சென்ட்ரலில் எங்கேயாவது கொண்டு வரணும். இல்லை அண்ணாமலை பக்கத்தில் எங்கேயாவது பிஜேபியோட குவார்ட்டர்ஸ் அலுவலகத்தை தந்தாலே வந்து நல்லா வளர்ச்சி இன்னும் பெருசாக இருக்கும் அப்படின்னு நம்மளோட வந்து ஒரு கருத்தாக இருக்குது. அண்ணாமலை வந்து கட்டாயமாக இதை வந்து பரிசீலிக்கணும். கட்சி அலுவலகத்தை மாற்றுறது பிஜேபிக்கு ஒரு நல்ல ஒரு அப்ரூவ் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெய்ஹிந்த்.